ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். இப்போ அதையை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துலேயும் சட்னி செய்யலாம், சின்ன வெங்காயமாக இருந்தால் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் 2 மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6 பல். அடுத்தது கொஞ்சமாக புளி நல்லா எண்ணெயில் வணங்கும் போது தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சட்னி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் ஒரு டைம் அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே நமக்கு தரிசு தரிசாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாம் இந்த சட்னி இப்படியேவும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தாளிக்கிறனாலும் தாளிச்சிக்கலாம். தாளித்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நான் தாளித்து எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலித்து எடுத்துக்கிறோம். இப்போ வடைச்சட்டியில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதையே சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி, தோசை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.